ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் தபால் மூலம் வாக்களிப்பது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது ஈரோடு செய்தியாளர் பழனிசாமியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பழனி, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி வாக்குச்சாவடிக்கு நேரடியாக வாக்களிக்க முடியாத 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு வீட்டிலேயே சென்று வாக்கு நேரடியாக பெரும் பணி தற்போது துவங்கியுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கு உண்டான விண்ணப்பம், அதாவது ஃபார்ம் டி 12T அப்படிங்கிற ஃபார்ம் டிசம்பர் 5ஆம் தேதி வரை கொடுத்துருந்தாங்க. ஜனவரி 15ஆம் தேதி வரை கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்ம் எல்லாம் ஏற்கனவே வழங்கப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. தற்போது அவங்களுடைய வாக்குகளை நேரடியாக சென்று பெறக்கூடிய பணி துவங்கி இன்று 4 குழுக்களாக அந்த அதிகாரிகள் பிரிந்து ஒவ்வொரு குழுவிலும் ஒரு வாக்குச்சாவடி அலுவலர், நம்ம காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் வாக்குச்சாவடி பணியாளர்கள் அனைவரும் நேரடியாக சென்று அவர்கள் பல்வேறு நிபந்தனை கடிதங்கள், அதாவது அரசியல் கட்சி இல்லாத ஒரு பொது மனிதர் முன்னிலையில அவங்க முதியோர்கள் என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்க ரகசியமா அவங்க வீட்டிலேயே வாக்குப்பெட்டியை வச்சு மறைவான இடத்துல வச்சு அவங்களுடைய வாக்களிக்கும்படி பாதுகாப்பாக ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த தபால் வாக்கு நேரில் செல்லக்கூடிய பணியில முதியோர், அதாவது 85 வயதுக்கு அதிகமானவங்க 250 பேரும், மாற்றுத்திறனாளிகள் 47 பேரும் உட்பட மொத்தம் 256 பேர் தபால் வாக்கு பதிவு செய்யறாங்க. இந்த பணி இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு நடைபெறும். இடையில 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது காரணத்தால அன்னைக்கு அந்த பணி நடைபெறாது. இன்று வாக்கு பெறப்பட்டவர்களுக்கு அடுத்த நாள் வாக்கு பெறக்கூடிய முதியவர்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இந்த குழு வரோம், நீங்க தயார் நிலையில் இருங்கன்னு தகவல் கொடுக்கப்பட்டு அதன் பின்பு போய் அந்த வாக்கு அவங்க பெட்டியில போட வரையிலும் சீல் வச்சுப்பட்டு கவர்ல போட்டு சீல் வச்சு போட்டு அந்த தபால் பெட்டிகள் பெறப்பட்டு வரும். அப்படி அந்த முதியோருடன் பெறப்பட்ட வாக்குகள் பெட்டிகள் பாதுகாப்பாக மாநகராட்சி அலுவலகத்தில் வாக்குப்பெட்டி சீல் வைக்கப்பட்ட அறையில வைக்கப்படும். இந்த பணி இன்று 4 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பழனிசாமி.